ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஸ்டார்ட் பண்ணி வச்ச நானே இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு நினச்சி விஜய் என்ன பண்ணுறாரு, நிவினுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நிவினும் வந்து பேசுகிறாரு. பாஸ், நீங்கள் வந்து காவேரி கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்ல அந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, புரிய வைக்க வேண்டியது காவேரிக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அப்படி என்ன புரிய வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கேட்க, பாருங்க நிவின், நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் யமுனா காலத்தில் கண்டிப்பாக தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு, எதுக்காக யமுனா காலத்தில் தாலி கட்டணும், நீங்கள் சொல்லி தானே நான் காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களே இப்படி சொன்னால் காவேரியோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, ஒன்றும் ஆகாது, காவேரியை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். அப்போ அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்பவே கோவம் வந்துடுது விஜய்க்கு. கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க நிவின், மனசளவில் நானும் காவேரியும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ அவள் என் பொண்டாட்டி, அவளை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, நிவினும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ஒன்றுமே புரியல நிவினுக்கு. இங்கே குழப்பம் அடைகிற நிவின் கிட்ட திரும்ப விஜய் வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு. நீ கண்டிப்பாக வந்து யமுனா கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யமுனாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே ஆவேன் அப்படின்றாரு. அப்புறமா ஒரு வழியாக நிவினை வந்து சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் வந்து கூட்டிகிட்டு வராங்க. யமுனாவையும் கிளம்ப சொல்லி கூட்டிகிட்டு வர காவேரி வந்து கிளம்ப சொல்கிறாங்க. என்ன எதுக்காக கிளம்ப சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, எல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போன பிறகு தான் தெரியுது நிவினை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த விஷயம். இதனால காவேரி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க, இவரா இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கான கல்யாண ஏற்பாடுகள்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. இதனால ரொம்பவே வியப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க காவேரி. விஜய்க்கு நன்றியும் சொல்கிறாங்க. இப்படி 2 பேருக்கான கல்யாணம் நடக்கும் போதே பசுபதி அந்த இடத்துக்கு வராங்க. இதோட இந்த ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க.